finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா உமன்ஸ் T20 சீரிஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா 2-1 கெத்தா வின் பண்ணிட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியன் உமன்ஸ் ஜென்ரலாவே வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் பால் கிரிக்கெட்ல அடிச்சிக்க முடியாதுங்க. ஈவன் தோ ஃபர்ஸ்ட் T20 வந்து இந்தியா உமன்ஸ் வின் பண்ணாலும் அடுத்த 2 மேட்ச் கம்பேக் ஆகி சீரிஸ் வின் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அண்ட் எஸ், ஃபர்ஸ்ட் T20 இந்தியா வந்து அவுட் பிளே பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியன் உமன்ஸ். அதுல எந்த குறைச்சலுமே கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது, சூப்பர் மேட்ரு. ஆனா அடுத்த 2 மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா டாஸ் ஒன்று தோத்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் பேட்டிங் விளையாடுனதுனால கிளியரா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. அதாவது டெஸ்ட் மேட்ச்ல உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், நீங்க டொக்கு வச்சு விளாடலாம், அந்த கேம் இந்தியாவுக்கு சூட் ஆகுது. பட் T20 ஒன் டேன்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேட்ஸ்மென்ஸ் பால்ஸை வேஸ்ட் பண்றாங்க. அதுதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் கண்டிப்பா கேப்டன் கவுரோட ஃபார்மும் ஒரு மிகப்பெரிய கன்சர்ன். ஏன்னா கவுர்லாம் வந்து ஒரு நல்ல ஒயிட் பால் பிளேயரு. ஒன் டேவும் 3 மேட்ச் ஃபெயிலியர், T20 3 மேட்ச் ஃபெயிலியர்னும் போது நீங்க எப்படி சீரிஸ் வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா உமன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா அடி வாங்கினாங்க. பட் கிரெடிட் டு ஆஸ்திரேலியா. இதுதான் ஆஸ்திரேலியா. அந்த கம்பேக் கொடுக்கறதுல வந்து பாத்தீங்கன்னா மென்ஸா இருக்கட்டும் உமன்ஸா இருக்கட்டும் வேற லெவல். ஸோ இந்த தேர்ட் T20ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா வழக்கம் போல போலிங் எடுத்தாங்க. அண்ட் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 147 ரன்ஸ் அடிச்சாங்க. அண்ட் போன T20ல 130 தான் அடிச்சிருந்தாங்க, இந்த T20ல 147. ஆனா இந்த T20ல செம ஸ்டார்ட்டுங்க. ஷஃபாலி வர்மாவா இருக்கட்டும், மந்தனாவா இருக்கட்டும், ஒரு 4.4 ஓவர்ஸ்க்கு 39 ரன்ஸ். இந்த வாட்டி பவர் பிளே நல்லா யூஸ் பண்ணாங்க. 6 ஓவர்ஸ்க்கு 50 ரன்ஸ் கிட்டத்தட்ட அடிச்சிட்டாங்க. ஷஃபாலி வர்மா வந்து டக்குன்னு ஒரு 26 ரன்ஸ் அடிச்சு கொடுத்துட்டு மொமெண்டம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் தாங்க மேட்சே. ரோட்ரிக்ஸ் வந்து கொஞ்சம் திணறாங்க, ஹர்மன்பிரீத் கௌர் வந்து கொஞ்சம் திணறாங்க. இன் பிட்வீன்ல மந்தனா கொஞ்சம் நல்லா தான் விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்க அவுட் ஆனோடனே ப்ரெஷர், திருப்பி ரோட்ரிக்ஸ் அவுட் ஆயிட்டு கவுர் அவுட் ஆனோடனே 66 for 4 செகண்ட் T20ல என்ன சுச்சுவேஷன்ல வந்து நின்னாங்களோ அதே மாதிரி வந்து நின்ட்டாங்க. அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு என்னதான் நியூ பால் போலர் மேகன் ஸ்கட்டா இருக்கட்டும், இல்ல கிம் கார்த்தா இருக்கட்டும், மிடில் ஆர்டர்ல 2 போலர்ஸ் வச்சிருக்காங்க, வேரமும் சதர்லாண்டும். மேட்ச் வினர்ஸ்ங்க அவங்க 2 பேருமே. ஐயோ, அதுவும் இந்த மாதிரி சப்கான்டினென்ட் கண்டிஷன்ஸ்ல வேரம் லெக் ஸ்பின்னர், சதர்லாண்ட் அந்த ஒரு மீடியம் பேஸ் போலர் செம நேக்கா போடுறாங்க, ஸ்லோவர் பால்ஸ் அந்த இதெல்லாம். மேட்ச் டு மேட்ச் 2-3 விக்கெட் எடுத்துட்டு இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஆஸ்திரேலியாவுக்கு. இன்னைக்குமே T20ஸ்ல மிடில் ஓவர்ல வந்து விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா, அது வந்து பொக்கிஷன் அந்த மாதிரி போலர்ஸ்லாம். அதுதான் ஆஸ்திரேலியா கிடைச்சிருக்காங்க. ஏன்னா இவங்க 2 பேர் இல்லைனா கூட ஓப்பனிங்ல கிம் கார்த் இல்ல மேகன் ஸ்கட்டா இருக்கட்டும், இல்ல ஈவன் டாலியா மெக்ராத் கூட போடுவாங்க. அண்ட் கார்னர் அவங்க டேவா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் டே முடிச்சிருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு ஆஸ்திரேலியாவோட போலிங். அண்ட் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ரிச்சா கோஸ் ஒரு செம இன்னிங்ஸ்ங்க, ஒரு 3 6 விட்டாங்க பயங்கரமா. அவங்க கிட்ட என்னன்னா ஹிட்டிங் பவர் நிறைய இருக்கு. ஆனா சில பால் என்னன்னா அவங்க ஓவரா அடிக்கணும்னு சொல்லி சிங்கிள் கூட ஆட முடியல அவங்களால. இதுதான் இந்தியன் உமன்ஸ் கிட்ட ஃபீல்டிங் கேச்சிங்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமாவே தான் இருக்கு. அது இல்லாம பேட்டிங்ல ஸ்கில் இருக்கு. ஒரு 2 6 அடிச்சா அடுத்த பால் சிங்கிள் தட்டணும்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ஓவர்ல ஒரு 4 அடிக்கிறாங்க, அப்புறமா ஒரு 2 ரன்ஸ் அடிக்கிறாங்க, 4 டாட் பால் ஆடுறாங்க. இது வந்து ஒன் டே கிரிக்கெட் கூட பரவாயில்ல, T20ல அப்படி விளாட்னா வேஸ்ட். நீ முடிஞ்ச வரைக்கும் பால் டு பால் சிங்கிள் ஆட பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து இந்தியன் உமன்ஸ் ட்ரெயின் பண்ணணும். இல்லைனா ஈஸியா எக்ஸ்ட்ரா ஒரு 23-25 ரன்ஸ் அடிச்சிருக்கலாம். ஒரு 170 டார்கெட் போது ஆஸ்திரேலியன் உமன்ஸ் கொஞ்சம் பயந்துருப்பாங்க, ஆஹா நம்ம பார்த்து விளாடணும்னு. 147 போது அந்த ஒரு ஸ்டார்ட்லயே அவங்க வந்து பாத்தீங்கன்னா மொமெண்டம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆஸ்திரேலியா திருப்பி சேஸ்ல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இயன் ஹீலி அண்ட் பெத் மூனி அடி செம்ம காட்டு காட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த பவர் பிளேல நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணாதான், ஏன்னா பிச்சு கொஞ்சம் ஸ்லோவா இருக்குன்ட்டு செம காட்டு காட்டினாங்க. அண்ட் இயன் ஹீலி வந்து பாத்தீங்கன்னா லைக் 52 ஆர் சம்திங் அடிச்சுட்டு அவுட் ஆயிட்டாங்க. பெத் மூனி 55 நாட் அவுட். அவங்க வந்து எண்ட் வரைக்கும் இருந்தாங்க. அண்ட் எஸ், டாலியா மெக்ராத் வந்து ஒரு டக்குன்னு ஒரு கேமியோ ஆனாங்க. அண்ட் பூஜா வஸ்திராகர் வந்து மிடில் வந்து ஒரு பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்தாங்க. அதாவது பூஜா கிட்ட இது ஒரு ஹேபிட் இருக்கு, டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும் ஒன் டேவா இருக்கட்டும், அவங்க கிட்ட அந்த ஒரு நேக் இருக்கு. வந்தோடனே ஒரு விக்கெட் எடுத்தா டக்குன்னு 300 விக்கெட் எடுத்துருவாங்க, அந்த மாதிரி ஒரு போலர். அண்ட் பெரிய டக் அவுட் ஆகணும்னே ஆஹா இதான் இந்தியா பண்ணுவாங்களா. ஆனா ரன் பால் கேம். அதுக்கப்புறம் லிச்ஃபீல்டுன்னு ஒரு பிளேயர், நான் மேட்ச் டு மேட்ச் சொல்லிட்டு இருக்கேன், டெஸ்ட் மேட்ச்ல ஒரு செம நாக் ஆனாங்க, ஒன் டேல செஞ்சுரி போட்டாங்க, 50-50 அடிச்சுட்டு வராங்க. இப்போ மிடில் ஆர்டர்ல லாஸ்ட் 2 மேட்சா வந்து பினிஷ் பண்றாங்க அசால்ட்டா. சரியான லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் கிடைச்சிருக்காங்க ஆஸ்திரேலியாவுக்கு. ஃபியூச்சரே இந்த லிச்ஃபீல்டு தாங்க உமன்ஸ் கிரிக்கெட்ல. நான் எழுதி சொல்றேன், எவ்வளவு பெரிய பிளேயரா மட்டும் அந்த லேடி வர போறாங்கன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. சச் அ டேலண்டட் பிளேயர். நீங்க வேணா ஹைலைட்ஸ் எடுத்து பாருங்க ஜியோ சினிமால, இந்த டெஸ்ட் மேட்ச்ல இருந்து ஒன் டே சீரிஸ்ல இருந்து எல்லாமே அந்த லிச்ஃபீல்டுன்ற ஆஸ்திரேலியன் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி விளாடுறாங்க. அதாவது இந்த மைக்கேல் ஷார்ட் ஆம் ஜாப் அடிப்பாரு பாத்தீங்களா, 6 ஸ்கொயர் லெக்ல, அந்த மாதிரி ஷாட்ஸ் எல்லாம் நிறைய ஆடி இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க அவங்களோட ஒன் டே கேம், இந்த T20 சீரிஸ்லயும் அவங்க விளையாடின மேட்சஸ்லாம் டெரிஃபிக்கா விளையாடி இருப்பாங்க. செம ஃபியூச்சர் ஆஸ்திரேலியாவுக்கு, அது மட்டும் சொல்லியே ஆகணும். அண்ட் எஸ், ஆஸ்திரேலியா வில் பி வெரி ஹாப்பி. டெஸ்ட் மேட்ச் தோத்ததுல கண்டிப்பா டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. திருப்பி கம்பேக் ஆகி ஒரு 2 மேட்ச் வின் பண்ணி சீரிஸ் வின் பண்ணதெல்லாம் வேற லெவல் மாஸ் தாங்க சொல்ல முடியும். அண்ட் இந்தியாவுக்கு இது ஒரு லேர்னிங் கர்வ். கண்டிப்பா
கோச் அமுல் மசூம்தார் ரொம்ப டிசப்பாயிண்டா இருந்தாரு. ஆனா இஸ் a வெரி குட் கோச். ஹோப்ஃபுல்லி திருப்பி இந்தியா வந்து ஒரு ரீயூனைட் ஆகி அட்லீஸ்ட் இனிமேட்டாவது ஆஸ்திரேலியா ஒயிட் பால்ல எப்படி அடிக்கணும்ன்றத ஒரு பிளான் பண்ணணும். ஏன்னா வேர்ல்ட் கப் வரப்போகுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணாதான் வேர்ல்ட் கப் அடிக்கிற ஆசையே. இல்லைன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு ஆடி கடைசியில கிளைமேக்ஸ்ல போய் மென்ஸ் மாதிரியே உமன்ஸும் போய் ஆஸ்திரேலியா கிட்ட உதவுவாங்க. ஸோ அதை மட்டும் கண்டிப்பா என்னன்றதை இந்தியன் உமன்ஸ் அசஸ் பண்ணியே ஆகணும். அண்ட் கோச் அமுல் மசூம்தாரும் வந்து அதை பார்த்தே ஆகணும். ஸோ கிரெடிட் டு ஆஸ்திரேலியா, டிசப்பாயின்மெண்ட் டு இந்தியா, அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஸோ உங்களோட பாயிண்ட் தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். until then, bye.